ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிந்து பைரவி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஆறுமுகம் வட்டி பணத்தை கொடுக்காம முதல்ல மட்டும் கொடுத்ததுனால இந்த ராமசாமி கோவப்பட்டு இங்கே நம்ம பைரவியை கடத்தி கொண்டு வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது விஷயமா நம்ம ஆறுமுகம் பயங்கர கோவமா இப்போது இந்த ராமசாமியை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்ததுமே இங்கே ராமசாமி கிட்ட, இங்கே பாருண்ண, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. பைரவி எங்கே இருக்கா? ஒழுங்கு மரியாதையா பைரவி இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொறுடா, ஏன் இவ்ளோ ஆக்ரோஷமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராமசாமி திமிரா பேசுறாங்க. உடனே இங்க நம்ம ஆறுமுகம் சொல்றாங்க, பைரவிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோவமா பேசுறாங்க. ஏன்னா பைரவிக்கு ஒண்ணுனா இங்க நம்ம ஆறுமுகம் வந்து பொங்கி எழுந்துருவாரு. ஸோ பயங்கர கோவமா பைரவி எங்கே உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க ஒரு 2 ரவுடிங்க போயிட்டு இங்கே பைரவியை 2 பக்கமும் 2 கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ பைரவி விடுங்கடா, கையை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க. ஸோ பைரவியை பார்த்ததுமே இங்கே நம்ம ஆறுமுகம் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட பேச போகவும், ஆனால் விடலை இந்த ராமசாமி. இன்னும் 2 ரவுடிங்களை வச்சு இங்கே நம்ம ஆறுமுகத்தோட கையை பிடிச்சிக்கிறாங்க. அண்ணே, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் கையை விட சொல்லுங்கண்ணே. என் பொண்டாட்டியை 2 பேருமா எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைண்ணே. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகம் பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. உடனே ராமசாமி இருந்துட்டு, ஆறுமுகம், நான் நேத்தே சொல்லி அனுப்புனேன். வட்டி பணத்தை நீ நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து வச்சிருவேன்றது நேத்தே என்னுடைய பிளான். நீ கொடுக்கல, அதனால் நான் உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். ஆமாம், வட்டி பணம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே, நான் எதுக்காகண்ணே வட்டி பணமெல்லாம் கொடுக்கணும்? அதான் முதல்லலாம் கொடுத்துட்டோம்ல. ஏற்கனவே எக்கச்சக்கமாக என்கிட்டேருந்து வட்டி வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. சரி சரி விடு. உன்னால் வட்டி கொடுக்க முடியல அப்படின்னா உன் பொண்டாட்டி பைரவி எனக்கு தான். பிடிங்கடா அவளை. அவள் மேலே இருக்கிற சேலையை அவுத்து வீசுங்கடா பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராமசாமி சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் நம்ம ஆறுமுகத்துக்கு கோவம் உச்ச மண்டைக்கு வரைக்கும் ஏறுது. உடனே 2 ரவுடிங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலுமே அந்த ரவுடிங்க நிறைய பேர் வந்து இங்கே நம்ம ஆறுமுகத்தை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ பைரவியுமே ஒரு சைடு விடுங்கடா, என் கையை விடுங்களான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ராமசாமி இருந்துட்டு, டேய், அவங்க அவங்க 2 பேருமா யாருமே இங்கேருந்து உசுரோடு போகக்கூடாது. முதல்ல அந்த பைரவியை மானபங்கம் பண்ணணும். நீங்கள் 2 பேரும் டைட்டாக அந்த பைரவியை பிடிச்சிக்கோங்க. இவங்க 2 பேரும் இந்த ஆறுமுகத்தை அடித்து கொல்லட்டும். கொன்னலாம் கொன்றாதீங்க, கொஞ்சம் அடியோடு நிறுத்திக்கோங்க. ஏன்னா அவனோட பொண்டாட்டி அவமானப்படுறத இங்கே பார்க்கணும்ல. அவனோட பொண்டாட்டியை நான் இப்போது கற்பழிக்க போகிறேன்டா. அதை அவன் கண்ணால் பார்த்து ரசிக்கட்டும். உடனே இங்கே ஆறுமுகம், டேய், ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? இங்கே பாருடா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. எப்படியாவது இங்கே எல்லாருமே அடித்து போட்டுட்டு பைரவியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஆனால் ரவுடிங்க ஒவ்வொருத்தராக இங்கே நம்ம ஆறுமுகத்தை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இனிமே பண்ணவே முடியலைங்க நம்ம ஆறுமுகத்தால். ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம சிவாவும் சிந்துவும் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம அதாவது யாருக்கு, அன்னபூர்ணிக்கு வந்து இளநீ குடிக்கணும் போல் இருக்குது, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம சிந்து இருந்துட்டு, எனக்கு தெரிஞ்ச தோப்பு இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம யாருக்கும் தெரியாமல் திருடிட்டு வரும் டாக்டரே, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இளநீ அப்படின்னு சொல்லிட்டு. சிந்து, என்ன சிந்து, அதான் நம்ம தோப்பே எக்கச்சக்கமாக இருக்குல்ல, நம்ம தோப்புக்கு போயிட்டு இளநீ பறிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டாக்டரே, திருடி குடித்தாதான் அதுக்கு ருசி அதிகம்னு சொல்லுவாங்க. நம்ம போயிட்டு வேறு யாராவது தோப்பில் திருடிட்டு வருவோம். அந்த தோப்பில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் இளநீ திருடி இருக்கேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டு தெரியுமா? அத்தையுமே நல்லா சுவையாக குடிக்கட்டுமே. வாங்க டாக்டரே, நீங்கள் காரை விடுங்க, இதோ இந்த வழியெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிந்துவும் சிவாவும் இளநீ திருடுறதுக்காக தான் வராங்க. ஸோ நிறையலாம் இல்லை, அன்னபூர்ணிக்காக ஒரு 1ஓ 2ஓ தான் பறிச்சுட்டு போகிறதுக்காக வருவாங்க. ஸோ ஏதோ சண்டை நடக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து இங்கே சிவா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் சிந்து, எனக்கும் அப்படி தான் தெரியுது. தூரத்துலேருந்து பார்க்குறப்போ அங்கே பைரவியும் ஆறுமுகமும் இருக்கிற மாதிரியே இருக்குது டாக்டரே. ஒருவேளை
ஒருவேளை பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும் ஏதாவது ஆபத்தா இருந்தா நம்ம கிட்ட போய் பார்ப்போம் வா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சிந்து ரொம்பவே பதட்டமா இங்க நம்ம ஆறுமுகத்தை எங்க கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஸோ கிட்ட போக போக தான் தெரியுது அங்க இருக்கிறது ஆறுமுகமும் பைரவியும். பைரவி இங்க ரவுடிங்க கிட்ட சிக்கிக்கிட்டு ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்க ஆறுமுகமும் அடிச்சு அடிச்சு பார்க்குறாங்க. அவங்களால முடியல. ஒட்டுமொத்த ரவுடிங்களுமே இங்க ஆறுமுகத்தை அட்டாக் பண்ணி அவங்கள வந்து டயர்ட் ஆக்கிடுறாங்க. ஸோ அவங்களால எந்திரிக்க கூட முடியல. ஸோ 2 பேரும் 2 ரவுடிங்களுமே இங்க நம்ம ஆறுமுகத்தோட கைய புடிச்சுக்கிறாங்க. உடனே இங்க ராமசாமி ஆறுமுகம் பக்கம் போயிட்டு, "இங்க பாரு ஆறுமுகம், உன் பொண்டாட்டியும் நானும் இப்போ உல்லாசமா இருக்க போறோம். அத பார்த்துட்டு நீ அப்படியே அணு அணுவா உயிரோட சாகணும்டா. என்கிட்டயே நீ உன்னுடைய வேலைத்தனத்த காட்டுறியா? இந்த ஊருக்குள்ளே நான் எவ்ளோ பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். வட்டி பணத்த குடுக்கல அப்படின்னா, நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தும் இப்படி வந்து என்கிட்ட வசமா சிக்கிட்டியே ஆறுமுகம். இப்போ உன் பொண்டாட்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு பொண்டாட்டியா இருக்க போறா. அ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த ராமசாமி சொல்லவும், இங்க பைரவி இருந்துட்டு, "பொறுக்கி நாயே! உன்னை எதில அடிக்கும்னே தெரியாதுடா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், சூடு சொரணை எதுவுமே இல்லையாடா? ஒரு பொண்ணு இன்னொருத்தனோட பொண்டாட்டியே இப்படி தான் நீ பேசுவியா? உன் வாயில நெருப்பள்ளி கொட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பைரவி பயங்கர கோவமா அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்க ராமசாமி இருந்துட்டு, "என்னடி தங்கம் அப்படி துள்ளி குதிக்கிற மான் மாதிரி? சரி, சரி இரு மாமன் வந்து உன் மேல கை வச்சான் அப்படின்னா, உனக்கு இந்த மாதிரி துள்ளி குதிக்கிறது இதெல்லாம் வரவே வராது. ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயி போய் நின்றுடுவ" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராமசாமி சொல்லவும், ஆறுமுகம் இருந்துட்டு, "டேய் வேணான்டா, உன்னை நான் உயிரோடவே விடமாட்டேன்டா. உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு கூட நான் அஞ்ச மாட்டேன். பைரவி மேல உன் சுண்டு விரல் பட்டுச்சு அப்படின்னா கூட, உன்னை சும்மாவே விடமாட்டேன்டா. உன் கை காலெல்லாம் வெட்டி எடுத்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஆறுமுகம் வந்து சொல்றாங்க. இங்க அ இந்த ராமசாமி வந்து பைரவி கிட்ட போய் அதாவது அந்த சாரிய அ அதாவது கழட்டுறதுக்காக போறாங்க. ஸோ இங்க பைரவி, "வேணாம் சொல்றத கேளு. இது மட்டும் என் அத்தைக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பைரவி ரொம்பவே பயத்திலேயே பேசுறாங்க. ஸோ கரெக்டான டைம்ல இங்க நம்ம சிவா வந்து இங்க ராமசாமியோட கைய தட்டி விடுறாங்க. "ஓ! யாருடா இவன்? ஓ! ஆறுமுகத்தோட தம்பியா? என்னடா எதுக்காக நீங்க வந்திருக்க?" இந்த ஆறுமுகம் என்கிட்ட 20,00,000 ரூபாய் பணம் வாங்கியிருந்தான். அதுக்கான வட்டி அவன் கட்டவே இல்ல. முதல்ல மட்டும் குடுத்துட்டா நான் சும்மா விட்டுருவேனா? இவனுக்கு இத்தன நாளா நான் பணம் குடுத்தவன் என்ன கேனையனா? தேவையில்லாம நீ என் வழியில குறுக்கிடாத. அவன் வட்டி குடுக்கல, அதனால அவனோட பொண்டாட்டிய நான் தொட்டு பார்க்கலான்னு நெனைக்கிறேன். போடா பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி சொல்றாங்க. ஸோ இங்க சிவா இருந்துட்டு, "உனக்கு தைரியம் இருந்தா, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா கை வச்சு பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன என்கிட்ட சவாலா?" அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி கை வைக்க போகவும், கைய தட்டிவிட்டு பல்லார்ன்னு ஒரு அறை இங்க ராமசாமி முகத்திலேயே விடவும், ராமசாமி கிர்கிர்ன்னு சுத்தி போயிட்டு கீழ விழுறாங்க. ஸோ இங்க சிந்து இருந்துட்டு, "டாக்டரே, சூப்பர் டாக்டரே! டாக்டரே அங்க பாருங்க டாக்டரே! பைரவியோட கைய 2 ரவுடிங்க பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தூரமா உஃப்ன்னு ஊதி தள்ளிவிடு டாக்டரே" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க நம்ம சிவாவுமே அந்த ரவுடிங்களையுமே அடிச்சு தும்சம் பண்றாங்க. ஸோ நம்ம பைரவி சிந்து பக்கம் வந்து நின்னுக்கிறாங்க. சிந்து இருந்துட்டு, "பைரவி உனக்கு ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பைரவி இருந்துட்டு, "சிந்து கரெக்டான டைமுக்கு நீங்க இங்க வந்தீங்க. நீங்க மட்டும் இங்க வராம இருந்திருந்தீங்க அப்படின்னா, அம்புடுதான். என்ன நடந்திருக்குன்னே தெரியல. ஆறுமுகம் பாவம் சண்டை போட்டு அவளாலுமே முடியல. எல்லா ரவுடிங்களுமே ஆறுமுகத்த அடி அடின்னு அடிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஸோ இங்க சிந்து இருந்துட்டு, "இங்க பாரு பைரவி, நீ இது இனிமே ஒரு நிமிஷம் கூட கவலையே படாத. இனிமே அந்த ராமசாமிக்கு சங்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க இந்த ராமசாமியோட ஆட்கள்ல ஒரு ஆள் கால் பண்ணி அவங்களோட ஒட்டுமொத்த ரவுடி கூட்டம் எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க. ஸோ 10 பேர் கிளம்பி அருவா கட்டைன்னு எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு இப்போது அந்த தென்னந்தோப்புக்கு வந்துடுறாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே பார்த்தா இங்கே சிவாவும் ஆறுமுகமும் என்ன இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிவாவும் நம்ம ஆறுமுகமும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரவுடிங்களை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஸோ ஒட்டுமொத்த ரவுடிங்களாம் சேர்ந்து இங்க ஆறுமுகத்தையுமே ஆறுமுகத்தையும் நம்ம சிவாவையும் பிடிச்சிக்கிறாங்க. என்னன்னே பண்ண முடியல. உடனே இங்க ராமசாமி இருந்துட்டு, என்னடா என்ன அண்ணன் தம்பி 2 பேருமா வந்து என்ன சாய்ச்சிடலான்னு பார்க்குறீங்களா? என்னெல்லாம் சாய்க்கிறதுக்கு இந்த ஊரே திரண்டு வந்தாலையும் நடக்கவே நடக்காது. டேய் ஆறுமுகம், இங்க பார், உன்னுடைய பொண்டாட்டிய மட்டும் தான் நான் பலாத்காரம் பண்ணலான்னு நினச்சேன். உன் தம்பியோட பொண்டாட்டியும் வந்து சிக்கிக்கிட்டா. டேய்
என் ஆட்கள வச்சு அவங்க 2 பேரையும் அப்படியே இ என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்கடா! அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமசாமி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, ஈவு இறக்கம் இல்லாம, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம, கண்டபடி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ, இங்க நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, "ராமசாமி உன்ன கையெடுத்து கும்பிடுறேன். உன்னுடைய வட்டி பணத்த எல்லாத்தையுமே நான் குடுத்துடுறேன். தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு, "அதெல்லாம் உனக்கு குடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ வட்டி பணம் குடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா, செப்பு சிலை மாதிரி இப்படி பொண்டாட்டிகள அழகழகா வச்சுக்கிட்டு இருக்கீங்களேடா! இவங்கள பார்த்துட்டு நான் எப்புட்றா பணத்துக்கு ஆசைப்படுவேனா? எனக்கு பணமெல்லாம் வேண்டாம். நீ வேணா என்கிட்ட குடுக்க வந்த 20,00,000 அத கூட வாங்கிக்கோ. ஆனா, உங்க பொண்டாட்டிங்க 2 பேரும் இன்னைக்கு என் கூட இருந்து தான் ஆகணும். வேற வழியே இல்ல." அப்படின்ற மாதிரி ராமசாமி சொல்லவும், இங்க நம்ம சிந்துவுக்கும், பைரவிக்கும் ரொம்பவே பதட்டமாவும், பயமாவும் இருக்கு. உடனே இங்க நம்ம சிவாவும், ஆறுமுகமும், "சிந்து, பைரவி கார் இருக்கு. நீங்க கார் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க ராமசாமி இருந்துட்டு, "டேய் இவங்கள பிடிங்கடா." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க சிந்து பயங்கர கோவமா அந்த அடி ஆட்கள எல்லாரையுமே அப்படியே நூக்கி தள்ளிட்டு, பக்கத்துல ஒரு கோவிலுக்கு இருக்கு சின்னசா. அதே சமயம் அங்க வேல் நட்டு வச்சிருக்காங்க. ஸோ, அந்த வேல ரொம்பவே ஆக்ரோஷமா அத புடுங்கி கொண்டு வந்து, "டேய்!" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த ராமசாமியோட கழுத்துல வைக்கிறாங்க. ராமசாமி தடுமாறி கீழ விழுந்துடுறாங்க. ஸோ, அவங்க கழுத்துல வச்சுக்கிட்டு, "இங்க பாருடா! உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன். உன்ன மாதிரி ஒரு ஆம்பள இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. இது இந்த மண்ணுக்கே ரொம்பவே மோசக்கேடு. ரொம்பவே அவமானம்டா. உன்ன மாதிரி ஒருத்தன் இனிமே இருக்கவே கூடாது. இப்படி இருந்தாலுமே நான் உனக்கு குடுக்க போற தண்டனையில உன்ன மாரி ஆட்கள் எல்லாருக்குமே இது ஒரு பாடமா இருக்கும்டா." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம சிந்து வந்து அப்படியே அதாவது கழுத்துல நல்லா சூலத்த வச்சு அப்படியே அதாவது டச் பண்ணி அமுத்தி புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. "என்ன விட்டுருமா! எம்மா தெய்வமே! ஐயோ! உன்ன பார்த்தா அம்மன் மாதிரியே இருக்கு. தயவு செஞ்சு என்ன விட்டுரு தாயே! இனிமே இப்படி ஒரு தப்ப நான் எங்கேயுமே பண்ண மாட்டேன். வட்டிக்குமே இனிமே நான் பணம் குடுக்கவே மாட்டேன். நான் நேர்மையா இந்த நிலம், விவசாயம் அதெல்லாம் பார்த்து பொழச்சுக்கிறேன்ம்மா தாயே! என்ன விட்டுரு தாயே!" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய்! உன்ன நான் விட்டேன் அப்படின்னா, அது இந்த ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த பொண்ணுங்களுக்குமே அது வந்து கெடுதல் தான்டா. உன்னை நான் விடவே மாட்டேன். நீ செத்து தொலைடா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஓங்கி குத்த போகவும், உடனே இங்க ஓங்கி குத்த வரத்துக்குள்ளவே அங்க உள்ள எல்லா ரவுடிங்களுமே பயந்துக்கிட்டு ஓடிடுறாங்க. அம்மன் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, உடனே இங்க நம்ம சிவா இருந்துட்டு, "நிறுத்து சிந்து. இவனுக்கு சட்டப்படி நம்ம தண்டனைய வாங்கி குடுக்கணும். தேவையில்லாம நீ இவன கொலை பண்ணிட்டு, எதுக்காக ஜெயிலுக்கு போகணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல டாக்டரே, இவன நான் கொன்னு போடாம விடமாட்டேன். பைரவிய அவமானப்படுத்த நெனச்சிருக்கான். பைரவி மேல இவன் எப்படி ஆசைப்படலாம்? பைரவி மேல கைய வைக்கணும்னு போயிருக்கான். இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது டாக்டரே. இவன என் கையாலே கொன்னு நசுக்கி போடணும். இவன மாதிரி ஆட்கள் எங்கேயுமே இருக்கவே கூடாது. இவனோட இத்தோட அழியணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து அவ்வளோ ஒரு கோவமா சொல்கிறாங்க. ஸோ, பைரவி இருந்துட்டு, "சிந்து விடு சிந்து. நீ என் தண்டனைய அனுபவிக்கக்கூடாது. இவன் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் என்ன தண்டனை குடுக்குறாங்களோ சட்டப்படி தண்டனைய அனுபவிக்கட்டும். இவன் கடைசி வரைக்கும் ஜெயில விட்டு வெளியே வராத அளவுக்கு நம்ம பண்ணிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவ கட்டி பிடிச்சி அழுகுறாங்க நம்ம பைரவி. "சிந்து, நீ மட்டும் வராம இருந்திருந்தா என்னுடைய நிலைமைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சிந்து. என்னுடைய மானத்த எல்லாத்தையுமே நீ காப்பாத்திட்ட." அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகமும், "ஆமா சிந்து, நீங்க மட்டும் வராம இருந்திருந்தீங்க அப்படின்னா என்னாலேயுமே பைரவியை காப்பாத்திருக்கவே முடிஞ்சிருக்காது. இப்படி ஒரு ஒரு ஏதாவது ஒரு கஷ்டம் அதாவது கெட்டது நடந்திருந்தது அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு பைரவியோட மானத்தையும் என்னுடைய உயிரையும் காப்பாற்றினது நீயும் சிவாவும் தான். உங்களுக்கு எப்போக்குமே நாங்கள் நன்றி கடனாக இருப்போம்." அப்படின்ற மாதிரியெல்லாம் ஆறுமுகம் சொல்லவும், சிந்து இருந்துட்டு, "மச்சான், என்ன மச்சான் இப்படியெல்லாம் பேசாதீங்க மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் யதார்த்தமாக தான் இங்கே வந்தோம். எப்படியோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, எப்படியோ அந்த கடவுள் மூலமாக தான் நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கோம். இந்த ராமசாமியை விடவே கூடாது. இவனை கையெல்லாம் கட்டி போடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கட்டி போட்டு கீழே உருட்டி விட்டுட்ருக்காங்க. ஸோ, நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, "சிந்து, உண்மையாகவே சிந்து, இந்த நன்றியும் உனக்கு நான் எப்படி வாய் வார்த்தையால் சொல்கிறதா, இல்லை உனக்கு காலம் ஃபுல்லாக எப்படி நான் இந்த நன்றி கடனை செலுத்துவேனே எனக்கு ஒன்றுமே புரியல." அப்படி இப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு
பாருங்க மச்சானே, நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இப்போதைக்கு இவன கொண்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைங்க. இவன மாதிரி ஆட்கள் இனிமே எங்கேயுமே இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு நீங்க அந்த ஸ்டேஷன் அதாவது போலீஸ் கிட்ட சொல்லிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. உடனே பைரவி இருந்துட்டு, இரு சிந்து, சஞ்சய்க்கு நான் கால் பண்றேன். சஞ்சய்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, இவன உண்டு இல்லாம பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. ஸோ சஞ்சய்க்கு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன பைரவி சொல்ற? உன்னவே இப்படி இது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சஞ்சயுமே ஒரு 4 போலீஸ கூட்டிக்கிட்டு வராங்க. ஸோ இவன தூக்கி ஜீப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ராமசாமியை தூக்கி ஜெயில் இது என்னது ஜீப்பில் போட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம பைரவி கிட்ட இங்கே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாருங்க பைரவி, நீ கவலையப்படாத பைரவி, இனிமேல் நான் அவனை பார்த்துக்கிறேன். இனிமேல் அவன் வெளியே வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். உன்னவே அவன் இவ்வளோ படுத்திட்டான்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன் பைரவி. கிளம்புறேன் பைரவி, பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சயுமே போயிடுறாங்க. ஸோ இங்கே சிவா இருந்துட்டு, என்ன ஆறுமுகம், எப்போ நீ பணம் வாங்கின, எப்போ நீ கொடுத்த, எனக்கு ஒன்றுமே புரியல, இதில் பைரவி வந்து எப்படி சிக்கினாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆறுமுகம் சொல்கிறாங்க. சிவா, நான் இவங்கிட்ட இந்த சூரியகாந்தி பூ விளைவிச்சப்போ காசு பத்தாமல் இருந்தது. அப்போது யாருக்குமே தெரியாமல் 20 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கினேன். வட்டியை டபுள் வட்டியாக போட்டு இவன் என்கிட்ட வாங்கிக்கிட்டு இருந்தான். 3 மாதம் வட்டி கொடுக்கல. பைரவி தான் இந்த மாதிரி அதாவது ஒரு நாள் வழிமறித்து பணத்தை கேட்டான். அது பைரவி பார்த்துட்டு, இந்த விஷயமெல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அத்தை ரொம்பவே கவலைப்படுவாங்க. 20 லட்ச ரூபாவை அவங்க ஏதோ பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்டு 20 லட்ச ரூபாவை இது பைரவி எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. சரி, அதான் முதலவே நம்ம செட்டில்மெண்ட் பண்ண போகிறோமே, இவனுக்கு எதுக்காக 3 மாதம் வட்டி நம்ம வேஸ்ட்டாக கொடுக்கணும். ஏற்கனவே 3 மாதம் எக்கச்சக்கமான வட்டியை பிடுங்கி சாப்பிட்டுட்டான்னு சொல்லிட்டு பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போனேன். மறுநாள் பார்த்தா ஃபோன் பண்ணி, நான் உன் பொண்டாட்டியை கடத்திட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறான். அதான் நானுமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உடனே ரொம்பவே வேகமாக இங்கே வந்தால் ரவுடி பசங்களை வச்சு அவன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தான். கடைசியில் என்னவே விழ வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க, நீங்கள் வரல அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம பைரவி சிந்துவை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. பைரவி, நீ எதுக்குமே பயப்படாதவ, இந்த ரொம்ப தைரியமானவ, ஆனால் இன்னைக்கு இப்படி நீ கலங்கி நிற்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து சொல்கிறாங்க. ஸோ பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, எல்லா விஷயத்துலையுமே நான் தைரியமாக தான் இருப்பேன், ஆனால் அவன் என்னை கெடுத்துருவேன் அப்படின்னு ஏன் சேரீயை கழட்டுறதுக்காக வந்தான். ஒரு நிமிஷம் நான் அப்படியே அந்த நிமிஷம் செத்து போயிட்டேன் தெரியுமா. உண்மையாகவே நான் எப்போவுமே உனக்கு நன்றி கடனாக இருப்பேன் சிந்து. உன்னை நான் எப்படியெல்லாம் திட்டியிருக்கேன்ல, உன் கூட எத்தனை நாள் பேசாமல் இருந்திருக்கேன். என்னை மன்னிச்சிரு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு, விடு பைரவி, எனக்கே தெரியாமல் நான் பண்ண ஒரு பொய், அதாவது தப்பால் நான் சொன்ன ஒரு பொய்யால் நீ உன்னுடைய வாழ்க்கையவே வேறு மாதிரி மாற்றிக்கிட்ட. எல்லாமே என்னால் தானே, அந்த ஒரு கோவத்தில் தான் நீ என்கிட்ட பேசாமல் இருந்த. இன்றைக்கி உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்காமல் இருப்பேனா என்ன? பார்த்துட்டு சும்மாவா போகிறேன்? அப்படிலாம் இல்லை பைரவி, நீயும் நானும் அக்கா தங்கச்சிங்க. நம்ம எப்போவுமே எம்புட்டு பெரிய சண்டை போட்டுக்கிட்டாலுமே யார்கிட்டையுமே யாரையுமே ஒரு நாளுமே விட்டு கொடுத்துட்டு போகவே கூடாது பைரவி. இதான் அக்கா தங்கச்சி உறவுன்றது. சரி பைரவி, ஏதோ தப்பாக நடக்கலைல்ல, வா நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம பைரவி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இவங்க ஆறுமுகம் எல்லாருமே வந்து ஹாலில் உட்காடுறாங்க. ஸோ இங்கே இது யார் மகா இருந்துட்டு எசக்கி கிட்ட சொல்கிறாங்க. எசக்கி, இந்த பைரவி, சிந்து, ஆறுமுகம், சிவா, இவங்க 4 பேரோட முகமே சரியில்லையே, எப்பவும் போல் இருக்கிற மாதிரி இவங்க இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து சொல்கிறாங்க. எசக்கி இருந்துட்டு, தெரியலக்கா, ஏதாவது உள்ளுக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை போய்கிட்டு இருக்கா, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இருடா அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே இந்த மகா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட வந்து, அக்கா என்னக்கா இவங்க 4 பேர் முகமும் சரியில்லை, ஏதோ தப்பு பண்ணியிருக்க மாதிரியே இருக்குக்கா, என்ன ஏதுன்னு கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே, பைரவி உன் முகம் தான் ரொம்பவே ஒரு மாதிரி சரியில்லை, என்ன ஆச்சு பைரவி? நான் கூட கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்கு தோணின மாதிரி தான் இங்கே மகாவுக்குமே தோணியிருக்கு. நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னாலாம் சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்குது. என்ன பைரவி, என்னாச்சு? உன் முகமே இப்படி டல்லாக இருந்ததை நான் என்றைக்குமே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள்
கோவிலுக்கு போனோம். போற வழியில ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் அத்த. அத பார்த்ததுமே பைரவி ரொம்ப பயந்து போயிட்டா. அதான் அதனால தான் ஒரு மாதிரி இருக்கா. வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லி சமாளிச்சுடுறாங்க. ஓ! அப்படியா? பைரவி இதெல்லாம் ஒரு எதார்த்தம். எனக்கு கூட அன்னைக்கு இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எதார்த்தமா நடக்கிறது தான். அதவே மனசுல வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, பயம் நம்மள போட்டு உலுக்கி எடுத்துரும். அதவே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத பைரவி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இங்க நம்ம பைரவியுமே சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பைரவிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ராமசாமி சாரிய கழட்டத்துக்காக வந்த அந்த ஒரு நொடி வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. அத அவங்களால மறக்கவே முடியல. ஏதாவது ஒரு தப்பு நடந்திருந்தா, ஐயோ! அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியலையே! அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ, அத்தை நான் ரூமுக்கு போறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி போயிடுறாங்க. இத நம்ம ஆறுமுகம் வந்து நோட் பண்றாங்க. ஸோ நம்ம ஆறுமுகமும் பைரவியும் இப்போ ரூமில் தான் இருக்காங்க. ஸோ பைரவி கிட்ட ஆறுமுகம் கேட்குறாங்க, பைரவி ஏன் பைரவி எப்போவுமே ஒரு மாதிரியாவே இருக்க? நடந்த எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துரு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம், எல்லாமே உன்னால் தான் ஆறுமுகம். ச்சே! இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அத்தையோட மனசு கஷ்டப்பட்டுரும். அந்த அந்த ராமசாமி வட்டி பணத்தை கேட்டு வீட்டில் முன்னாடி வந்து நின்னா அத்தைக்கு தான் அவமானமாக இருக்கும். அத்தை ரொம்ப கவலைப்படுவாங்கன்றதுக்காக தான் உனக்கு நான் பணத்தவே ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். ஆனால் இந்த அளவுக்கு அந்த ராமசாமி கேவலமாக கீழ்த்தரமாக நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ச்சே! அசிங்கமா இருக்கு ஆறுமுகம். எனக்கு எவ்வளோ கேவலமா இருக்கு தெரியுமா? ச்சே! போயும் போயும் அவங்கிட்டயா நீங்க வட்டி பணம் வாங்கணும்? எத்தனை இடம் இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி ஆறுமுகத்த பயங்கரமா திட்டுறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்க அ இது மகா இருந்துட்டு, "இசக்கி இவங்க ஏதோ ஒரு உண்மைய மறைக்கிறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு இந்த சிந்து அது இதுன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எசிக்கு இருந்துட்டு, "சரி விடுக்கா, எதுவா இருந்தாலும் வெளிய வந்து தானே ஆகணும். கத்திரிக்காய் முத்துனா கடைத்தெருவு வந்து தானே ஆகணும்க்கா. அந்த மாதிரி அ மெதுவா வரட்டுமே, விட்டுறலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்கே நம்ம அன்னபூரணி கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ கோவிலுக்கு போன இடத்துல ஒருத்தவங்க இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட இப்படிதாமே அப்படிதானே அப்படி இப்படின்னு அங்கே ராமசாமி என்னெல்லாம் நம்ம பைரவியை பண்ணாங்களோ யாரோ ஒருத்தர் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்களுமே இங்கே அன்னபூர்ணி கிட்ட கேட்குறாங்க. அன்னபூர்ணி இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன அந்த ராமசாமி பைரவியை ஏதோ மானபங்கம் பண்ணானா? அது மட்டும் இல்லாமல் என் பையன் ஆறுமுகம் கடன் வாங்கியிருந்தானா? வட்டி கொடுக்க முடியாமல் இப்படி நடந்துச்சா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னதுமே இதை கேட்டுங்க அன்னபூர்ணியால் அதை தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே அவமானப்பட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே பயங்கர கோவமாக இருக்காங்க. நம்ம பைரவியும் ஆறுமுகமும் அப்போ தான் வராங்க. நம்ம இது அன்னபூர்ணி கோவமாக இருக்கிறத பார்த்ததுமே ஆறுமுகம் இருந்துட்டு, "அம்மா என்னம்மா? ஏம்மா உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூர்ணி ரொம்பவே கோவமாக வந்து ஆறுமுகத்தை பல்லார்னு ஒரு அற விடுறாங்க. "உன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம். அந்த ராமசாமி கிட்ட கடன் வாங்கியிருந்தியாடா? அவன் பைரவி கடத்தி கொண்டு போனானா?" அப்படின்னலாம் கேட்குறாங்க. ஸோ இதை கேட்ட பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும் பயங்கர ஷாக்கு. உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, "அத்தை அது வந்து பைரவி நீ என்கிட்ட பேசாதம்மா. நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லைல்ல அத்தை. இப்போ வரைக்குமே நடந்ததை பற்றி நான் யோசிச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு தான் அத்தை இருக்கேன். இதை எப்படி உங்ககிட்ட சொல்லி உங்களை காயப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தான் நான் எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் இருந்தேன். சாரி அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, "அம்மா என்னை மன்னிச்சிருமா. உங்களுக்கு தெரியாமல் நான் கடன் வாங்கினது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ராமசாமி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி செய்வான்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கலம்மா. என்னை மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. "இங்கே பாரு ஆறுமுகம், நீ என்கிட்ட பேசவே பேசாத. உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நம்மக்கிட்ட பணமாக இல்லாமல் இருக்குது. உனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீ என்கிட்ட கேட்டிருக்கலாமே. இந்த வீட்டை அடமானம் வச்சாவது உனக்கு நான் பணத்தை கொடுத்துருப்பேன். ஆனால் கடைசியில் என்ன இப்படி அவமானப்பட வச்சுட்டே. ஊரில் தலை காட்ட முடியல. கோவிலுக்கு தான் இன்னைக்கு போயிருந்தேன். கோவிலில் வரங்க எல்லாருமே இப்படியா அப்படியா உங்கள் மருமகளை தூக்கின்னு வந்து அந்த ராமசாமி இப்படி பண்ணானா அப்படி பண்ணானான்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. காதால் கேட்கவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி பயங்கர கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க. பைரவி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, "இங்கே பாரு பைரவி, அழுகாத பைரவி" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு ஆறுமுகம், என்கிட்ட பேசவே பேசாத. ச்சே உனக்கு பொண்டாட்டியே வாய்ச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உன்ன மாதிரி ஒரு கோழியை கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ச்சே, உன் முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு என் முகத்து முன்னாடி வந்து நீ நின்றுடாத. உன்னெல்லாம் என் புருஷன் சொல்கிறதுக்கே எனக்கு அவமானமாக இருக்குது. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பைரவியுமே எங்கள் ஆறுமுகத்தை பயங்கரமாக கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க. ஆறுமுகம் ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருக்காரு. ஸோ இப்போது சிந்து வந்து இதை பார்த்துட்டு, மச்சான் நீங்கள் கவலைப்படாதீங்க மச்சான். ஊரில் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று ஒன்று பேசவும் அத்தைக்குமே கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் உங்ககிட்ட கத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவிக்குமே இப்படியெல்லாம் நடந்தால் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் அவளுமே கோவமாக கத்திட்டு போயிட்டா. எல்லாமே சரியாயிடும் மச்சான். தயவு செஞ்சுட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.